வெல்கம் டு அஜிதா சமையல். நான் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். நான் 3/4 கிலோ சங்கரா மீன் எடுத்து அதை க்ளீன் பண்ண உடனேயே 2 ஸ்பூன் தனி மிளகா பொடியும் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து கலரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 ஹவராக ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சிடலாம். சட்டி காயட்டும். காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றலாம். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு 2.5 ஸ்பூன் அளவு இருக்கும். சட்டி காஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நாம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிடட்டும். இப்போது 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் சோம்பு, அதையும் போட்டுடலாம். அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டோம். இப்போது ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இதையும் போட்டுட்டு கருகாமல் ஒரு வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நடுக்க கீராமல் 2 அப்படி கட் பண்ணி அதையும் அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போது நான் வந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சேன். அதில் ஒரு 15 வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இது கொஞ்சம் வதங்கி வந்த உடனேயே 5 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு இடிகல்லில் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நம்ம வதக்கி விட்டுருவோம். இப்போ தக்காளி போட்ட உடனேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்பூனில் அளவு போட்டு பழக்கம் கிடையாது. இப்படி கையில் எடுத்து போட்டு தான் பழக்கம். ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டு வதக்கும் போது தான் சீக்கிரம் வெந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும். ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து 4 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகா பொடி, நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகா பொடி போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக கறி குழம்பு மீன் குழம்புக்கெலாம் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகா பொடி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா புளி கரைச்சிட்டு அதில் கூட மிளகா பொடி போட்டு கலந்து வச்சுட்டு செய்வாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இப்போது அது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சதில் கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கரைச்சி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டோன்னா ரொம்ப புளிச்சிரும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு கொதிக்க விட்டுருவோம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் என்னோடய மேஜிக் மசாலா மீன் குழம்புக்கு. இது வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது குழம்பு கொதிக்கும்போது நம்ம இதை ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டு போட்டு ஒரு 10 செகண்ட் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்மளோட சங்கரா மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். கலராக எல்லாம் போட்டு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம்.
ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சு வைக்கும்போது அந்த நல்ல காரம்லாம் அதில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது மீன் குழம்பு சாப்பிடும்போது அந்த மீனுமே அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுக்குவோம். அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதெல்லாம் அடியில் அப்படி தங்கின மாதிரி இருக்கும். டக்குன்னு போட்டு கரண்டியை போட்டு ஒரே கலரக்கூடாது. கொஞ்சம் அதை உள்ளே அப்படியே விட்டு மீனில் படாத மாதிரி கிளறி விடணும். மெதுவாக கிளறி விட்டுட்டு, ஏன்னா இது இப்போ கிளறினா தான் உண்டு. இதுக்கு மேலே அது வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் உடஞ்சிரும். இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி மேலே சுற்றி விட்டுட்டு நம்ம இதை ஒரு துணி எடுத்து அப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் எல்லா குழம்பெல்லாம் கரெக்டாக வரும் சுற்றி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை மூடி விட்டுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சங்கரா மீன் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. வாசனை தாங்க முடியல, அப்படி ஒரு வாசனை, நல்ல ஸ்மெல்லு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன், ஏன்னா எனக்கே வாய் ஊறுது. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்மளோட சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இறக்குற அப்புறமும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது குழம்பு. இப்போது இதை கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். இது 2வது வாட்டி. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. காரம் புளி உப்பு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.